வணக்கம். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆரம்பத்தில் NREGS என்று பெயரிடப்பட்டு 2005ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் 2009ஆம் ஆண்டில் இது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின் VBGRMG என்ற புதிய பெயருக்கு மாற்றப்பட உள்ளது. பெயர்களை காலனித்துவ நீக்கம் செய்து இந்திய மொழிகளில் பயன்படுத்தும் அரசின் முயற்சியின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. 20 வருட பயன்பாட்டில் இருந்து தற்போதைய யதார்த்த நிலைமைகளை பிரதிபலிக்கும் வகையிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஊரக வேலைவாய்ப்பை நவீனமயமாக்கும் நோக்கத்துடனும் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள முக்கிய மாற்றங்கள்: வேலை நாட்களின் உயர்வு. இதுவரை இருந்த 100 நாட்கள் வேலை இனி 125 நாட்கள் என்பது சட்டபூர்வமாக உரிமையாக்கப்பட்டுள்ளது. பயிர் நடுதல் மற்றும் அறுவடை போன்ற முக்கிய விவசாய பணிகள் நடைபெறும் காலங்களில் ஒரு நிதியாண்டில் அதிகபட்சமாக 60 நாட்கள் வரை இந்த திட்ட பணிகள் நிறுத்தப்படும். இது விவசாய பணிகளுக்கு ஆட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய உதவும். ஒருங்கிணைந்த உள்கட்டமைப்பு திட்டம். கிராம பஞ்சாயத்து திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு தேசிய ஊரக உள்கட்டமைப்பு அடுக்குகளுடன் இணைக்கப்படும். இதன் மூலம் சொத்து உருவாக்கம் மற்றும் கண்காணிப்பு நவீனமயமாக்கப்படும். விதிமுறை சார்ந்த நிதி ஒதுக்கீடு நார்மட்டிவ் அலோகேஷன். இதுவரை மாநிலங்களுக்கு டிமாண்ட் ட்ரிவன் முறையில் மத்திய அரசு செயல்பட்டது. ஆனால் இனிமேல் சப்ளை ட்ரிவன் முறையில் செயல்படுத்தும். இதன்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நிதி ஒதுக்கீட்டுக்கு ஒரு உச்ச வரம்பு நிர்ணயிக்கப்படும். இது நிதி செலவினத்தின் ஒழுங்குமுறையை நிர்மாணிக்கும். திட்டமிடலும் நிர்வாகமும் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இனி அனைத்து வேலைகளும் 4 முக்கிய பிரிவுகளில் மட்டுமே இருக்கும்: நீர் பாதுகாப்பு, ஊரக கட்டமைப்பு, வாழ்வாதாரம் மற்றும் காலநிலை மாற்றம். மேலும் இந்த திட்டம் இனி ஊரக வளர்ச்சி அமைச்சகத்திற்கு பதிலாக சென்ட்ரல் கிராமின் ரோஸ்கார் கேரண்டி சென்ட்ரல் கவுன்சில் மூலம் நிர்வகிக்கப்படும். நிதி பகிர்வு நியூ ஃபண்டிங் பேட்டர்ன். நிதி ஒதுக்கீட்டில் பெரிய மாற்றம். முன்பு மொத்த செலவில் 90% மத்திய அரசு வழங்கியது. ஆனால் புதிய மசோதாவின்படி தற்பொழுது மத்திய அரசாங்கம் 60%, மாநில அரசாங்கம் 40% என்ற விகிதத்தில் நிதியை பகிர்ந்து கொள்ள வேண்டியுள்ளது. ஏன் இந்த மாற்றம்? பழைய முறையில் நிதி முறைகேடுகள். 2024 முதல் 2025 நிதியாண்டில் மட்டும் சுமார் 193.67 கோடிகள் மற்றும் தரம் குறைந்த சொத்துக்கள் உருவாக்கம் போன்ற சிக்கல்கள் இருந்ததாக அரசு குறிப்பிடுகிறது. மேலும் MGNREGS திட்டத்தின் கீழ் 7.6% குடும்பங்கள் மட்டுமே முழுமையாக 100 நாட்கள் வேலையை பயன்படுத்தி கொண்டன என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஊழலை தவிர்க்கவும் தரமான சொத்துக்களை உருவாக்கவும் இந்த மாற்றம் அவசியம் என்கிறது மத்திய அரசு. நன்றி. ஜெய் பாரத்.